தெரிஞ்சிடும். அது பாருங்க, இப்போ பாருங்க பசங்கள்லாம் இந்த பாருங்க கேமரா காட்டுங்க, இந்த பசங்களாம் வந்து விஜய் படத்து தான் வருது பாருங்க. அதாவது ரீச் ஆகிட்டுக்குது. அது சென்டிமெண்ட் தான், அந்த தந்தை மகனுடைய சென்டிமெண்ட் தான் குழந்தைங்களாம் கண்டிப்பாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடாது. இப்போ வந்து அடுத்த படம் விஜய் வந்து வினோத் கூட பண்றாரு, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? படம் வந்து நாங்கள் இந்த படமே வந்து லாஸ்ட்டாக இருக்கும் தான் நினச்சோம் நாங்கள். ஆனால் இந்த லாஸ்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கே தெரியல, இப்போ தான் நியூ அப்டேட்ஸ் வந்திருக்குது. நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. நானே நினைக்கல நான் இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆக்சுவலி வந்து எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ கூட்டம் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விஜய் இது வந்து லாஸ்ட் படம் நினச்சி தான் இவ்வளோ கூட்டம் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த லாஸ்ட் படம் போது எல்லா ரசிகரும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்குது. நானும் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான், படம் எப்படி இருக்குது படம் அப்படின்ட்டு. ஆனால் லாஸ்ட் படம் பொறுத்த வரையும் நல்லா வந்துதான் ரொம்ப சந்தோஷம், சொதப்பிடக்கூடாது. ஏன்னா விஜய் வந்து இப்போ அரசியலர் போயிட்டாரு. 69 போது இன்னும் பார்த்து எடுத்தா வினோத் சார் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் படம். எந்த மாதிரியான படம் எதிர்பார்க்குறீங்க? என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து டிஃப்ரெண்டான கான்செப்ட் கொடுத்தா போதும். ஏன்னா ஆக்ஷன்லாம் இன்னைக்கு நிறைய பார்த்தாச்சு, லவ் கொடுக்குறது, பூ கொடுக்குறது, என்னென்னவோ பண்ணிட்டாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்டாக பண்ணால் படம் நல்லா இருக்கும். அரசியல் படமா இருக்கணும். அரசியல் அவரால் ஆல்ரெடி அரசியல் தானே இருக்கிறாரு, அரசியல் வந்தாலும் ஓகே தான். பட் அவர் என்ன நம்ம 1000 சொல்லிடலாம். ஏன்னா அந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் தெரியும் அவங்க எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அது படம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது இப்போ வந்து அரசு இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கு. ஆமாம், இவ்வளோ பெரிய இன்னும் 8வது நாள் இவ்வளோ கூட்டம். ஆமாம், அப்படின்னும் போது இதை விட்டுட்டு அரசியலுக்கு போகிறாரு எப்படி? அவர் அரசியலுக்கு போகிறது வந்து நிறைய பேர் வந்து பைத்தியக்காரத்தனம் நினைப்பாங்க, அது புத்திசாலித்தனம். ஏன் அப்படின்னா இன்னும் அதிகபட்சம் ஒரு சினிமாவில் இருந்தாருன்னு வச்சு இன்னொரு அதிகபட்சம் போனால் ஒரு 20 படம் போகலாம். தளபதி 20 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 130 கோடி வாங்குறாரு. 200 கோடி கிட்ட வாங்குறாருன்றீங்க. ஒரு 200 கோடி டிவைட் போய் நீங்கள் 20 படம் நீங்கள் போனால் 400 கோடிலேருந்து 500 கோடி சம்பாதிக்க முடியும். ஆனால் அரசியலில் போனால் நல்லது செஞ்சலான்றாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக நல்லதே செய்ய முடியாது அரசியலில். ஏன்னா அதில் எத்தனையோ பேர் இருந்தவங்க ஒன்றும் செய்ய முடியல. இவர்னா சொல்ல நான் உள்ளது போய் நான் நல்லது செய்ய போகிறேன்றாரு. என்னோட கருத்து என்னன்னா, அவருக்கு அடிக்கடிக்கு இந்த இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் நிறைய வருது. இந்த ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கோசம் இவர் அரசியலுக்கு போறாருன்றது என்னோட கருத்து. மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க நல்லது செய்வாங்க. காந்தி இருந்தார், நேரு இருந்தார், அவங்களாலேயே நல்லது செய்ய முடியல. இவர் இன்னைக்கு வந்துட்டு இவர் வந்து என்ன நல்லது செய்ய போறாருன்னு எனக்கு தெரியல. அது ஒரு மாற்றமா இருக்க மாட்டாரா? பட் எல்லாருமே சொல்றாங்க. இப்போ சீமான் கூட சொன்னாங்க வந்தா நல்லா இருக்கும். வந்து யார் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இங்கே பாருங்க, நான் வேலைக்கு போனாதான் நான் சம்பாதிக்க முடியும், நீங்க வேலைக்கு போனாதான் நீங்க சம்பாதிக்க முடியும். யார் வந்தாலும் எந்த மாற்றமும் நடக்க போறது கிடையாது. நம்ம மக்கள் வந்து 1000 பேசுவாங்க, கரெக்டான டைம்ல என்ன வேணுமோ கரெக்டாக கொடுத்தா ஓட்டு போட்டு போயினே இருப்பாங்க. ஓகேங்களா? எல்லாருமே நினைக்கிறாங்க இப்போ இந்த 26 வந்து சிஎம் ஆயிடுவார் தளபதி அப்படின்ட்டு. ப்ராக்டிக்கலாக அது நடக்கவும் நடக்காது. ஏன்னா விஜய் ஃபேன் சொல்றாங்க நடந்துடும். ப்ராக்டிக்கலாக நடக்காது. காலங்காலமாக வந்து எல்லாமே வந்து பச்சை குத்தி வச்சுருக்கிறாங்க, ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள மீறி வரணுன்றது வந்து ரொம்ப கஷ்டமானது. ஆனால் நான் பார்த்த வரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாரு அரசியலில். என்ன ஸ்மார்ட் ஒர்க்னா, ஒரு உறுப்பினர் சேரணும் அப்படின்னா உறுப்பினரில் முதல்ல வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. ரொம்ப அசால்ட்டாக வந்து ஆன்லைன்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு வந்து ஐடி கார்டு நல்லா டிஃப்ரெண்டாக பண்ணுறாரு. பட் அது எந்த அளவுக்கு வந்து பாசிபிளாக இருக்கும் அப்படின்றது வந்து அந்த 2026 தான் அதை பற்றி தெரியும் நம்மளுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ. வினோத் வந்து அடுத்த விஜய் படம் பண்றாரு, எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கூட்டணி நல்லா இருக்கும். முன்னாடி ஒரு படம் எடுத்துருக்காங்களா, வலிமை, அந்த மாதிரி ஆக்ஷன் ஃபிலிமா இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். லாஸ்ட் படம்ன்றதால கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் ரசிகர்கிட்ட. அப்படியே லாஸ்ட் ஒரு கொஞ்சம் நல்லா எடுத்துனா நல்லா இருக்கும். லாஸ்ட் படம் விஜய் ஃபேன் இல்லை. லாஸ்ட் படம் எப்படி இவ்வளோ பெரிய ஸ்டார் எல்லாத்தையும் விட்டுட்டு போறாரு அப்படின்றது? விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, நான் லாஸ்ட் படம் கொஞ்சம் ரசிகர்கள் நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் கொஞ்சம் ஆசைப்படுறோம். அரசியலாக பண்ணணுமா இல்லை கமர்ஷியலாக பண்ணணுமா? இல்லை, நார்மலாக பண்ணாலே ஆக்ஷன் அண்ட் லவ் மிக்ஸ் பண்ணி பண்ணால் நல்லா இருக்கும். கோட் மாதிரி இருந்தாலும். அனிருத் மியூசிக் எப்படி இருக்கும்? அனிருத் மியூசிக் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்களா, வேட்டையன் ரிலீஸ் படம் பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி படம் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். யுவன் சங்கர் ராஜா அவர் நல்லா மெலடிஸ் நல்லா பண்ணுவார். அதனால் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு நல்ல சாங் புது சாங்காக பார்த்தீங்கன்னா அனிருத் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த படம் வந்து எப்படியான படமாக இருந்தால் நல்லா இருக்கும்? ஜாலியாக இருக்குமா இல்லை அரசியலாக இருக்கும்? அரசியல் இல்லாமல் கமர்ஷியலாக நல்லா இருக்கும் சார். ஆமாம், கடைசியில் படம் அவரோட திருப்பி நடிப்பார் எதிர்பார்க்கலாமா இல்லை அப்படி? அது டவுட்டு தான் நினைக்கிறேன். கடைசி ஆமாம், அரசியல் போதாலும் டவுட் தான். தேங்க்ஸ். தளபதி 69 நல்லா தான் போய் நிற்குது. இந்த படமே நல்லா தான் போய் நிற்குது. இது மக்களுக்காக பணி செய்ய வராரு. அதுதான் கடைசி படம் சொல்கிறாங்க எல்லாருமே. பார்க்கலாம். ஏன்னா சில பேர் வந்து படம் நடிச்சுக்கினே கூட அரசியல் பண்ணுறாங்க. அது சாத்தியமானு தெரியல. என்ன இவர் பேசாமல் அவர் அரசியலுக்கு சினிமாவுக்கே போயிருக்கலாமே, எதுக்கு இது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு கண்டிப்பாக வந்து மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க.
ஒன்று நிரந்தரமாக சினிமாவுக்கு முழுக்க போட்டு கலைப்பணியை விட்டுட்டு மக்கள் சேவைக்கு வரணும், இல்லையா மக்கள் சேவையை விட்டுட்டு கலைப்பணிக்கு வரணும். ஆனால் அப்படி வரல. இந்த வரைக்கும் வந்து மகாநாடு போட போகிறாரு, கொடியை வேறு அறிமுகப்படுத்திட்டாரு. பார்க்கும்போது நிறைய சேவைகள்லாம் பண்ணின்னு தான் வராரு. காலேஜ் பசங்களுக்கு டொனேட் இதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் நம்ம பார்த்தோம். வெயிட்டிங் சி 2026 பார்க்கலாம். வினோத் டைரக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வினோத் ஆல்ரெடி வந்து படம் எடுத்திருக்கிறாரு. எல்லாமே அவர் வந்து வெற்றி படமாக தான் எடுத்திருக்கிறாரு. தெரில இந்த படம் எப்படி எடுக்கிறாருன்னு தெரில. அது வந்து அவருக்கு தான் தெரியணும். சீக்கிரட் என்ன வச்சுக்கிறாருன்னு தெரில. வினோத் படத்தில் அவர் ஏற்கனவே ஒரு படம் எடுத்துக்கிறாரு. இல்லை அது வெற்றி படம் தான் அது. ஆமாம், தீரன் அதிகாரி. அது வந்து மிலிட்ரி படம் சம்மந்தப்பட்டது. அந்த படமும் நல்லா ஹிட் ஆகிது. இந்த படம் எப்படி எடுக்கிறான்னு தெரியல. அரசியல் மிக்ஸ் இருக்குதான்னு தெரியல இந்த படத்தில். நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக விஜய் படம்னாவே மாஸ் தானேங்க. மாஸ் தானே. அவர் என்றைக்கு வந்து அவர் அதுலேருந்து லவ் கான்செப்டில் போய் அதுக்கப்புறம் வந்து நிறைய தெரியும் உங்களுக்கு எல்லாமே மாஸாக தான் எடுத்து நடிக்கிறாரு. இந்த படமும் மாஸ் படம் தான் இது. இந்த படமும் மாஸ் தான். சென்டிமெண்ட்டு தந்தை மகனுக்குள்ள ஒரு போராட்டம் தான். தந்தை மகனுக்குள்ள ஒரு போராட்டம் தான். படம் இட்டு ரொம்ப பேர் நல்லா இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் அந்த படம். செகண்ட் டைம் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட பார்த்தேன். முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். அப்போ வந்து ஒரு ரசிகர் தொல்லைனால கத்துறதுனால டைலாக்லாம் என்னன்னு தெரியல, என்ன புரியல. ஒரு ரசிகர் ஷோலாம் முடிஞ்சு மண்டே டியூஸ்டேலாம் அவங்களுக்கு வந்து மக்கள் பார்வை டிவின்னு வரும். மக்களாக உள்ள இட்டுன்னு வருது தேட்டருக்கு. 3 நாள் வந்து ரசிகர் பார்க்குற படம். 4வது நாள் வந்து ரிவ்யூ